இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு நாளில் அம்மன் ஆலயத்தில் எப்படி வழிபடலாம், அம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் அம்மனை வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வித முன்னேற்றத்தை ஏற்பட இந்த முறையில் அம்மனை வழிபட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாவே பொதுவாகவே அம்மன் கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டம் எப்போதுமே அலைமோதியே இருக்குங்க. இந்த ஆடி பெருக்கு நாளில் விரதம் இருந்து நீங்கள் அம்மனை மனமுருகி வழிபட்டீங்கன்னா நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைத்திடுங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்ப சிறக்கவும் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரன்னு ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த ஆடி மாதத்தில் அம்மனை பூஜித்து வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதம் அம்மன் மாதம்னு சொல்லுவோம். ஆடி மாதம் பிறந்துட்டாலே அனைத்து அம்மன் கோவில்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாரியம்மன் கோவில்களை விழா எடுத்து கொண்டாடுவாங்க. கூழ் ஊற்றுவது, பொங்கல் வைப்பதுன்னு விரதம் இருப்பது, பொங்கல் வைப்பது, மாவிளக்கு வைப்பது, தீ மிதிப்பதுன்னு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக அம்மனை சிறப்பாக வழிபடுவாங்க. அம்மனுடைய அருளை பெறுவதற்காக பலரும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது இருந்துங்க. ஆடி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு இவ்வளவு சிறப்பாக விழா எடுத்து கொண்டாடுவதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆடி மாதத்திற்கு அம்மன் வழிபாட்டிற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குதுன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் தான் அம்மனை வழிபட்டிற்கு புராண கதைகள் கூட சொல்லப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவத்தின் வலிமையால் தாங்க தேவர்களிடம் இருந்தே தெய்வம்சம் கொண்ட பசுவான காமதேனுவை வரமாக பெற்றவர் தான் ஜமதக்னி முனிவர். பார்க்கடலை இருந்து தோன்றி கேட்பவர்களுக்கு கேட்கக்கூடிய வரங்களை குறைவில்லாமல் அள்ளி குடிக்கக்கூடிய தன்மை கொண்டவளாக காட்சியளிக்கிறார் இந்த காமதேனு. இந்த தேவர்களிடமிருந்து பெற்று தன்னுடைய ஆசிரமத்திற்கு வருபவர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய உணவுகளை அளித்து உபசரித்து வந்தார் ஜமதக்னி முனிவருமே. இவரினுடைய மனைவி தாங்க ரேணுகா தேவியாய். இவர் பார்த்திங்கன்னா ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்குமே மகனாக பிறந்தவர் தான் மகாவிஷ்ணுவினுடைய 6வது அவதாரமாக சொல்லக்கூடிய பரசுராமர். இவர்களுடைய ரகசியத்தை யார் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சப்தரிஷிகளில் முனிவராக இருந்தவர் தாங்க ஜமதக்னி முனிவரிடம் இருக்கக்கூடிய காமதேனுவினுடைய அற்புத மகிமையை தெரிந்து கொண்ட கர்த்தவீரிய அர்ஜுனன் மகன்கள் பார்த்தீங்கன்னா காமதேனுவை தங்கள் வம்சமாக திட்டமிட்டிருக்காங்க. காமதேனுவோ தங்களிடம் ஒப்படைக்கும்படி ஜமதக்னி முனிவருக்கு அவர்கள் உத்தரவும் போட்டிருக்காங்க. அதை தர அவர் மறுத்திருக்காரு. முனிவரை கொன்றுட்டு காமதேனுவை அவரிடமிருந்து அபகரித்து செல்வதாக நினைத்திருக்காங்க. பதிவீரதையான ரேணுகா தேவி பார்த்தீங்கன்னா தனது கணவர் கொல்லப்பட்ட உடனே தனது உயிரை விட நினைத்திருக்கா. தீ மூட்டி அதில் குதித்தாளாம். ஆனால் தெய்வம்சம் கொண்ட பத்தினி பெண்ணான அவளின் பெருமைகளை அனைவருமே அறிய செய்ய வேண்டும் நினைத்த தேவர்களினுடைய தலைவராக இருந்த இந்திரனும் வருண பகவானை மழையாக பெய்யும்படி சொல்லியிருக்காரு. இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்து ரேணுகா தேவியினுடைய உடலை எரிந்த நெருப்பை அணைக்குது. உடலின் தீ காயங்களும் புலங்களுடன் வேதனைப்பட்டிருக்கா ரேணுகா தேவி. அப்பகுதியில் வசித்த மக்கள் பார்த்தீங்கன்னா வேப்பிலையால் விசி அவர்களுடைய உடலை எரிச்சலை இருந்து போக்கியிருக்காங்களாம். அவளுக்கு கூழ் இளநீர்னு உணவாக கொடுத்து அவளுடைய நோயை குணமாக முயற்சி செய்திருக்காங்க. இருந்துமே பார்த்தீங்கன்னா தீக்கொப்பளங்களால் வேதனைப்பட்டிருக்கார் ரேணுகா தேவியுமே. முன் தோன்றிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்வதியின் அம்சமாக விளங்கக்கூடிய உனக்கு நோய்களை தீர்க்கும் தன்மை வரமாக தருவதாகவும் சிவபெருமான் சொல்லியிருக்காரு. ரேணுகா தேவியும் பார்த்தீங்கன்னா தெய்வமாக இருந்து தன்னை வணங்குபவர்களுக்கு நோய்கள் அனைத்துமே போக்கி தாயாக இருந்து வேண்டக்கூடிய வரங்களை அருளி தந்து வர ரேணுகா தேவியே ஊரின் காவல் தெய்வமாக
எல்லை அம்மனாகவும் மாரியம்மனாகவும் பல இடங்களில் நாம் கோவில் கொண்டு அருள் புரிந்து வர ரேணுகா தேவிக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா வரமளித்த ஆடி மாதமே அவளை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி 18 அன்று நீங்கள் அம்மனை வழிபடுவதும் பெண் தெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுவது ரொம்பவே முக்கியம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் பார்த்திங்கன்னா வேதனைகள் அகலுன்னே சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எப்படி வழிபடலாம், எப்படி வழிபட்டால் உங்களுடைய கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோடி மாதங்கள் கிடைத்தாலுமே ஆடி மாதம் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆடி வெளியில் தான் இல்லத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நீங்கள் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையுங்க. ஆடி மாதத்தில் ஆலயங்களில் விளக்கு பூஜை நடத்துவாங்க. ஜோதிக்கு ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் தாங்க இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் நீங்கள் அதிகாலையிலே வீட்டை சுத்தம் செய்துட்டு கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி லட்சுமியை வரவேற்று கொடுத்துடுங்க. வீட்டு வாசலில் லட்சுமிக்கு உரிய கோலங்களாகன தாமரை கோலம், இதய கோலம், ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை வரைந்து நீங்கள் திருமகளை வரவேற்கணும். திருமகளே வருக வருக என கோல மாவிளை கூட நீங்கள் எழுதி வழிபடுங்க. அதிகாலையிலே நீங்கள் கதவை திறக்கும் போதே அஷ்டலட்சுமிகளுடைய பெயரை நீங்கள் உச்சரித்து வருக வருக என சொல்லி வழிபடுங்க. இல்லத்து பூஜை அறையில் இந்த நாளை நீங்கள் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுநாயகமாக விநாயகர் படம் வைத்து வழிபடுவது, லட்சுமி கவசம் படி வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. மதத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புகளில் ஒன்று தாங்க அம்மன் ஆலயத்திற்கு தினந்தோறும் சென்று வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் எத்தனையோ ஊர்களில் மாரியம்மன் தான் காவல் தெய்வமாக இருக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாயாக இருந்து தன்னை நாடியவங்களுக்கு காப்பதில் மாரியம்மனுக்கு ஈடு இணை இல்லைன்னே சொல்லலாங்க. தன் குழந்தைகளை பாதுகாப்பதில் தாய்க்கு சமமாக வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த வகையில் தாங்க ஆடி மாதத்தில் அம்மன் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. ஆடி மாதங்களில் கூழும் வேப்பிலையுமாக தான் கொண்டாடக்கூடிய மாரியம்மன் மக்களை காக்க மண்ணில் உதித்த ஒரு மாபெரும் தெய்வங்க. ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் மாதன்னு அம்பாள் மாதன்னு சொல்லுவாங்க சிறப்பாக. இந்த அளவுக்கு வீடுகளில் கோவில்களும் பார்த்திங்கன்னா விழாக்கள்னு விரத வழிபாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா பால்குடம் எடுத்தல், பொங்கல் வைத்து வழிபடுதல், சிறப்பு பூஜைகள் செய்தல், தீ மிதித்தல்னு, கூழ் ஊற்றுதல், அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுதல்னு பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தமிழ் மாதங்களை உத்தராயணம், தட்சிணாயணம் இரு பிரிவுகளாக பொதுவாக பிரிப்பாங்க. இதில் தை முதல் ஆணி வரையிலான 6 மாதம் உத்தராயணமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை 6 மாதம் தட்சிணாய மாதமாக அமைஞ்சிருக்கு. தட்சிணாயனம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடியன்னு சொல்லுவோம். ஆடி மாதத்தில் சூரியன் இருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படுதுங்க. வேத பாராயணங்கள், மந்திரங்கள்னு ஜபங்கள், வழிபாடுகள் செய்வதற்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்புங்க. சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி அம்மன் வழிபாட்டை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நீங்கள் வேப்பிலை சாற்றி வழிபடுவது, கூழ் படைத்து வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பான பலனை தேடித்தரும். ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நுழைவார். கடகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டில் பெண் ராசி, பெண் வீட்டில் ஆண் கிரகமான சூரியன் இருப்பதால் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா தப்ப வெப்பநிலை சீராக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குங்க. ஆடி மாதத்தில் புதிதாக துளிர்விடக்கூடிய கொழுந்து வேப்பிலைக்கு அதீத மருத்துவ குணம் நிறைந்திருக்கு, தெய்வீக குணம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இது உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்துங்க. எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவான கூழ் சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியம் சீராக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்களில் அம்மன் வழிபாடு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா அம்மன் வீற்றிருக்கக்கூடிய தலங்களில் வழிபாடு ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படும். எங்கு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தின்னு கோஷம் ஆத்மார்த்தமாக அருள் ஆலயமாக பரவி நிற்குதுங்க. ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தினமுமே காலை மாலைன்னு 2 வேளையுமே விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி பூ, அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க.
நீங்களும் ஆடி மாதத்தில் அம்மனினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.